Hello friends, welcome to my channel. October 24, 2019 கான முக்கியமான Hindi news analysis and editorial analysis இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். First article, Center to set up a peritoneal dialysis service under the Pradhan Mantri National Dialysis Program. So இந்த Pradhan Mantri National Dialysis Program கீழ peritoneal dialysis serviceையும் இந்தியால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் அப்படிங்கும்போது நமக்கே முன்னாடியே வந்து தெரியும் என்னன்னா இது வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்குமே கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்கு. கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வரும்னு கேட்டா அதிகமா ஸ்மோக் பண்றதுனால, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டாக்சிகன்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால, அடுத்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட ஹிஸ்டரி, நாலாவது லாஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹிஸ்டரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அடுத்து வந்து ஃபைனலா வந்து அவங்க வந்து நான்வெஜ் அதிகமா சாப்பிட்றதுனால வந்து இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்டா பிரிச்சிருக்காங்க. இது அந்த கிட்னி பிரச்சனையை வந்து ரெண்டு வகையா அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டா கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அக்யூட் கிட்னி சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னா இது வந்து அந்த பிரச்சனை வந்து 2-3 வருஷத்துக்கு வந்து டிராக் ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கு கிட்னி சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கும்போது யூடிஐ பிரச்சனை வந்து வரும். அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வர மாதிரி இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூரின்ஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 5-6 டைம் வந்து போய் 7-8 டைம் அதிகமா வந்து 1 மணி நேரத்துக்கு கேப் இல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வால்வா ரெட்டிஷ், ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது 2-3 வருஷத்துக்கு கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ். ரிப் கேஜ் கிட்ட வந்து லோவர் ரிப் கேஜ் கிட்ட பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அக்யூட் கிட்னி சிண்ட்ரோம் அப்படின்னு கேட்டா இமீடியட்டா கிட்னி தன்னுடைய செயல்திறனை வந்து நிறுத்திடும். அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து வெளியேற்றிட்டே இருக்கும். ஆனா கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும்னா இந்த அக்யூட் கிட்னி சிண்ட்ரோமுக்கு சடனா வந்து தன்னுடைய வேலையை வந்து நிறுத்திடும். கிரானிக் கிட்னி டிசீஸ் கூட படிப்படியா தங்களுடைய சக்தியை வந்து கிட்னி வந்து இழந்துகிட்டு இருக்கும். ஆனா அக்யூட் கிட்னி சிண்ட்ரோம்ங்கிறது சடனா தன்னுடைய வேலைத்திறனை வந்து நிறுத்திடும். இதுதான் வந்து ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அக்யூட் கிட்னி சிண்ட்ரோம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் நியூஸ்ல பார்த்தது. அதுல என்னன்னா ஒருத்தர் வந்து வண்டியில போயிட்டே இருந்திருக்காரு. சடனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்க்கும்போது அவர் வந்து வழியிலேயே வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து அக்யூட் கிட்னி சிண்ட்ரோம் இதாயிருச்சு. இமீடியட்டா கிட்னி தன்னுடைய வேலையை வந்து நிறுத்திடுச்சு. அதனாலதான் வந்து அவர் மரணம் அடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ். இதை வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் அண்ட் அக்யூட் கிட்னி சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. டயாலிசிஸ் எதுல பண்ணலான்னு கேட்டாங்கன்னா இந்த அக்யூட் கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கும்போது டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ்க்கு 22 லட்ச ரூபா வந்து செலவாகும் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு சில பேர்னால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வந்து டயாலிசிஸ் ப்ராசஸ் மூலியமா பண்ணிக்கிறாங்க. இப்பதான் நம்ம சப்ஜெக்ட்குள்ள போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா டயாலிசிஸை வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோடயாலிசிஸ் அப்படின்னு வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. ஹோமோடயாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம அந்த கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து போற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு அவங்க 3ல இருந்து 4 மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஒரு மிஷின் சப்போர்ட் மூலியமா பேஷண்ட்ஸோட பெட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து அந்த மிஷின்ஸ் வந்து எடுத்துரும். இது அவங்களுக்கு கொஞ்சம் நரக வேதனை மாதிரி இருக்கும். இது வந்து வாரத்துக்கு 3 டைம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். கம்பல்சரியா 3 டைம் வந்து பண்ற மாதிரியே இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து ஹோமோடயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 2016 ஒரு மிஷின் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து இந்த ஹோமோடயாலிசிஸை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து அங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து டயாலிசிஸ் சென்டர் வந்து வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து இந்த டயாலிசிஸ் சென்டர் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து வீட்டுல இருந்தே பண்ணணும். ஏன்னா 3 மணி நேரம் வந்து 4 மணி நேரம் ஆகும். கம்பல்சரியா வந்து அந்த பேஷண்ட்ஸோட ஃபேமிலியில இருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து கூட துணைக்கு வர மாதிரி இருக்கும். 3 வாரத்துக்கு 12 மணி நேரம் கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான வேலைகளும் வந்து கெடும். ஸோ இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ் முறையை வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக்குவோம். அதாவது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னா ஹோம்ல இருந்தே இது வந்து வீட்டுல இருந்தே வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து 2 வகையா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி 5 டைம்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா சால்ட் அண்ட் சுகரை வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி நம்மளோட அந்த பேஷண்ட்ஸோட அப்டாமின்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா அந்த பேஷண்ட்ஸோட வேஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேஸ்ட்டை வந்து இந்த சொல்யூஷன் வந்து சக் பண்ணி எடுத்துரும். அடுத்து அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து தூங்கும் போது
இல்லை அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போது. இந்த 2 டயத்துல வந்து இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா மிஷினோட சப்போர்ட் இல்லாம பண்றது. 2வது வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட சப்போர்ட் மூலியமா பண்றது. பேஷண்ட் வந்து நைட்டு தூங்கும்போது அவங்களோட உடம்புல இந்த மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் தூங்கும் போதே அந்த வேஸ்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணி தனியா வந்து எடுத்துரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இது தான் இந்த பிரதான் மந்திரி நேஷனல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம் கீழே இந்தியாவில ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்களும் உங்களோட இதுல வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சர்வீஸ் சென்டரை வந்து உங்களோட ப்ரோக்ராம் கீழே கொண்டு வாங்க. இது அப்படி நீங்க பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 லட்சம் இந்தியன்ஸ் வந்து இதனால வந்து பலனடைவாங்க, பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியா வந்து ஒரு ஸ்பெஷல் கேருங்கிறது வந்து ஸ்பெஷல் கேர் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகமா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்லை. அவங்க கூட மற்ற வேலையில வந்து விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இதனால வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சர்வீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இதனால 2 லட்சம் மக்கள் வந்து பலனடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து சில்ட்ரன்ஸும் வந்து நிறைய பேர் வந்து கிட்னி ஃபெயிலியர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கும் வந்து இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தைகளை கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சர்வீஸை வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்ட் ஆர்டிகல் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷனரிஸ் நீட் டு கேங் ஆஸ்க் எஸ்சி. அதாவது வந்து இந்தியாவில் வந்து எல்லாத்துக்குமே பேச்சு சுதந்திரமா இருக்கும். ஆனா அந்த பேச்சு சுதந்திரம் வந்து கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது, அப்சல்யூட்டா வந்து இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா பல பிரச்சனைகள் இருக்கும். என்னென்ன பிரச்சனை இருக்கும்? ஐம்பாட்டு கூட்டு போன வெட்டத்துல வர மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக் விட்டான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கலவரம் மாதிரி உண்டாயிரும். பப்ளிக் ஆர்டருக்கு வந்து பிரச்சனை வந்துடும். 2வது என்ன அப்படின்னா நம்மளோட இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வந்து அது பாதிக்கும். அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து பாதிப்படைகிற மாதிரி வந்து பேசக்கூடாது. ஸோ இதுக்காக நம்மளோட முக்கியமான ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதன் அடிப்படையில ஒருத்தர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து நார்மலான ஒரு நார்மலான ஆர்டினரி சிட்டிசன்ஸ். இன்கேஸ் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கும்போது ஒரு அமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கலாமே. ஒரு அமைச்சர் வந்து ஏதாச்சும் ஒரு பேச்சை சொல்றாரு, ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. இமீடியட்டா என்ன பண்ணுவாங்க, அது அவர் கருத்தா இல்ல அரசாங்கத்தோட கருத்தாங்கிறத ஆராயாம இது வந்து அரசாங்கத்தோட கருத்து தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இமீடியட்டா வந்து அதை போட்டு ஒரு பிரச்சனையாக்கி பெருசா வந்து மாத்திடுறது. சரி அமைச்சர் பேசுறதுனால தானே இவ்வளவு வருது, அவருக்கே வந்து நம்ம ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நம்ம போட்டுட்டோம்னா அவர் வந்து பேசாம இருப்பாரு, எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பழைய கதை இருக்கு, அதுல ஒரு சில கதைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து கருத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ நியூஸை வந்து சிம்பிள் நியூஸை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஸோ வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அமைச்சர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ இதெல்லாம் ஒரு கேஸ் ஆகி அப்படின்ட்டாரு. ஒரு அமைச்சர் வந்து பேசினாரு, அவர் எதுக்கு அமைச்சர் வந்து அந்த மாதிரிலாம் பேசுறாரு, அவர் பேசக்கூடாத சப்போஸ் அவர் பேசினது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு தான் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி ஆர்டிகல் 32 கீழே வந்து இருக்கே, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. உங்களுடைய அடிப்படை கடமை, உங்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து மீறும் போது யாராச்சும் அதை வயலேட் பண்ணும்போது, அரசாங்கம் வயலேட் பண்ணும்போது இமீடியட்டா நீங்க கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி மூலியமா வந்து நீங்க ஹை கோர்ட்லயே இல்ல சுப்ரீம் கோர்ட்லயே வந்து நீங்க கேஸ் போடலாம்ல. அதையே வந்து அமைச்சரும் பேசும்போது நீங்க பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து சொல்லியிருக்காரு. என்ன ஜஸ்டிஸ் பகவத் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. சிம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அவர் வயலேட் பண்றாரு. அதாவது வந்து ஆர்டிகல் அவர் பேச்சு சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர் தப்பான ஒரு சில விஷயங்களை வந்து தூண்டுறாரு, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசுறாரு, இல்ல அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே வந்து அச்சுறுத்தலா ஏற்படுற மாதிரி இருக்கு, ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அமைச்சருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை வந்து நீங்க கோர்ட்ல வந்து நீங்க நிறுத்துங்க. இதுக்காக எதுக்கு நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும்னு வந்து கிடைக்கிறீங்க. சிம்பிளா தான் இருக்குது, கான்ஸ்டிடியூஷனே உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பாத் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. சாரி பாத் வந்து கொடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி சிவில் அண்ட் கிரிமினல் இன்ஜஸ்டிஸ் இருக்கு, ட்ராட்ஸ் இருக்கு, ஜெனரல் லாஸ் இருக்கு, இந்த மாதிரி பல இதுகள்லாம் இருக்கு. ஸோ இதுக்காக வந்து மினிஸ்டர்ஸோட ஸ்பீச்ல வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ். செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மோடி ஸ்கிப்ஸ் நாம் சப்மிட் அகைன்ஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பிரதம அமைச்சர் நேரு தலைமையிலான அரசாங்கத்தின் மூலியமா வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாண்டிங் மாநாட்டில் வந்து 1956 வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. இந்தியா, இந்தோனேஷியா, ஃபார்மர் யூகோஸ்லோவியா, அடுத்து எஜிப்த், அப்புறம் மற்ற கண்ட்ரிஸோட சப்போர்ட் மூலியமா வந்து பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து இதை வந்து பண்ணியிருந்திருக்காரு. அவர் பண்ணும்போது எதுக்காக இதை பண்ணியிருந்திருப்பாரு, கோல்டு வார், அமெரிக்கா ஒரு சைடு, ரஷ்யா ஒரு சைடு, யுஎஸ்எஸ்ஆர் ஒரு சைடு இருக்காங்க, 2 பேருமே அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி இல்ல இந்த 2 தரப்புலையும் நாங்க தனியாவே நின்னுக்கிறோம்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் மூலியமா வந்து
இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருந்தாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கும்போது யார் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லா டைமும் பிரைம் மினிஸ்டர் மட்டுமே தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 1979ல மட்டும் சரண் சிங் வந்து கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டரா இருந்தபோது மட்டும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தாரு. அடுத்து 2016ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தாரு. ஸோ இதனால் வரைக்கும் 2 டைம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. மற்ற எல்லா டைங்கள்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தியா இருக்கட்டும் சரி, ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் சரி, வாஜ்பாயா இருக்கட்டும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த விபி சிங், ஸோ யாரா இருந்தாலும் எல்லாருமே வந்து மொராஜி தேசாய், ஸோ இவங்களோட காலகட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த சம்மிட் நடக்கும்போது யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்களோ அவங்க தான் வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்ததுக்கு அப்புறமும் 2 டைமுமே வந்து அவரு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு. அந்த சம்மிட்டை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு. அஜர்பைஜான்ல வந்து இப்போ வந்து நடக்க போது, பாக் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்க போது 19th நான் அலைன்மெண்ட் சம்மிட் வந்து நடக்க போகுது. இந்த சம்மிட்லையும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கலந்துக்காம வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாரு. ஸோ இது வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அவர் ஸ்கிப் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. பட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, பிரைம் மினிஸ்டருக்கு நிறைய வேலை இருக்குங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மல்டிலேட்டரல் மீட்டிங்ஸ்லயும் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? ஸோ அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூவ்மெண்ட்ல சம்மிட்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு கேட்டா, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இங்க இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து எல்லாருமே. ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த நாம் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சின்ன டீடைல்ஸ் மட்டும் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாகிஸ்தான் கம்பல்சரியா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல. பட் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல இந்த சம்மிட்ல வந்து இந்த 19th சம்மிட்ல அவங்க வந்து கலந்துக்கிறாங்களான்னு கேட்டா, ஆமா கலந்துக்கிறாங்க. பாகிஸ்தானோட பிரசிடென்ட் ஆரிஃப் அல்வி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஹசன் ரோஹினி, ஈரானியனோட பிரசிடென்ட் வந்து ஹசன் ரோஹினி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்து நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஓலியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, அஜர்பைஜான்ல இருக்கக்கூடிய ஒரு மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ வந்து பாகிஸ்தான், ஈரான், அடுத்து வந்து பங்களாதேஷ், அடுத்து நேபாளோட எல்லா தலைமையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல என்ன அதிகமா பேச போறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, டெரரிசம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம கிராஸ் பார்டர் ஆபரேஷன்ஸ், அடுத்து வந்து டெரர் பினான்சிங், அது மட்டும் இல்லாம வந்து மாடர்ன் கம்யூனிகேஷன்ஸ் வழியா வந்து ஹெட்ஃபுல்லான ஐடியாலஜிஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றது, இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் 19th சம்மிட்ல வந்து பேச போறாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்ல. அக்டோபர் 25, 26ல வந்து இது வந்து நடக்க போகுது. அதாவது நாளையில இருந்து 2 நாளைக்கு வந்து நடக்க போகுது. அடுத்து தேர்ட் ஆர்டிகல் அப்படின்னு ஃபோர்த் ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது, பிரைம் மினிஸ்டர் பிரசன்டட் ட்ரேட் டேட்டா டு ஜி ஜின்பிங் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. இன்ஃபார்மல் சப்மிட் மீட்ல வந்து நம்மகிட்ட வந்து ட்ரேட் டெபிசிட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, நீங்க தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கு, எங்களுக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து இருந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட $50 மில்லியன் வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடியே வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து சைனீஸ் அம்பாசிடர் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ வந்து பைலேட்டரல் இஷ்யூங்கிறது, ட்ரேடுங்கிறது வந்து உங்களோட கண்ட்ரி எந்த அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுது, அதை எந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்க அதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது தான் இருக்கே தவிர, இது வந்து அந்த மாதிரி கிடையாது, நாங்க எதுவும் வந்து அதை தடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதை வந்து நம்ம வந்து டீட்டெயில்டா நம்மளோட எடிட்டோரியல் டிஸ்கஷன்ஸ்ல வந்து நாம வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, RCEP அதாவது ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வந்து பேசியிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, when Prime Minister raised the issue of RCEP, he was very clear that it has to cover goods and service. It has to be overall thing, the areas of interest to India cannot be excluded. அதாவது இந்தியாவோட நலனுக்கு எந்தவித ஆபத்தும் வந்து வராம பாத்துக்கிற மாதிரி வந்து அந்த சைனீஸ் பிரசிடென்ட் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதுதான். ஸோ மேக்ஸிமம் இந்த நியூஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இதை பத்தியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சைனீஸ் அம்பாசிடர் வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துட்டாரு. மேற்கொண்டு நம்ம இதுல வந்து இது வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்துட்டே இருக்கும். அந்த நேஷனலிசம் ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்டா மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். அதனால வந்து இது நமக்கு தேவையில்லை. அடுத்து லாஸ்ட் ஆர்டிகல், கால் ஆஃப் த வைல்ட், த இந்தியா பிளான் டு ஃபர்ஸ்ட் எவர் ஸ்னோ லெப்பர்ட் சர்வேஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நேற்று வந்து யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டா, குளோபல் ஸ்னோ லெப்பர்ட் அண்ட் எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன்ஸ் ப்ரோக்ராம் கீழே வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டா, உலக
உலகத்துல இருக்க அதாவது ஒரு 12 கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்னோ லெப்பர்ட் வந்து இருக்கு. எந்தெந்த கண்ட்ரின்னு கேட்டா இந்தியா, நேபாள், பூட்டான், சைனா, மங்கோலியா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், அடுத்து உஸ்பெகிஸ்தான். அதாவது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ். அடுத்து வந்து நம்ம சைடுல இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரி, அடுத்து நம்ம நெய்பர் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பூட்டான், சாரி பங்களாதேஷ். இந்த 2 கண்ட்ரிஸும் சேர்த்து வந்து இல்லாம மற்ற கண்ட்ரிஸ் வந்து இதுல எல்லாமே பார்த்துருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், அடுத்து நம்ம இதுல ஒரு 5 கண்ட்ரிஸ். ஸோ இந்த 5 கண்ட்ரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். இந்த 12 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்னோ லெப்பர்ட்ஸையும் வந்து கணக்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த ஸ்னோ லெப்பர்டு இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல வந்து இருக்காரு. காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அடுத்து சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து ஸ்னோ லெப்பர்டு வந்து இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா இவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து வல்னரபிள் ஸ்டேட்டஸ் கீழே வந்து இருக்காரு. ஆனா நம்மளோட கணக்கெடுப்புல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹெவி ஹிமாலயன் டெரைன், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ளூசிவ் நேச்சர் ஆஃப் அனிமல்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து கணக்கெடுக்கிறதுல வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு. ஸ்னோல படம் வந்து கணக்கெடுக்கிற பிரச்சனை இருக்குங்கிறாங்க. பட் இப்போ வேற வழி இல்லாம கம்பல்சரியா வந்து இது என்டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்கு. வேர்ல்டுல வந்து இந்த 12 கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டா இது வந்து என்டேஞ்சர் லிஸ்ட்ல வந்து இருக்கு. எலுசிவா இருக்கு, அடுத்து என்டேஞ்சர் லிஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கணக்கெடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. இதனால என்ன பண்ண போறாங்கன்னா டெக்னாலஜிஸ், கேமரா ஸ்ட்ராப்ஸ், அடுத்து சயின்டிபிக் சர்வேஸ் இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணி இந்தியால இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கலாங்கிறாங்க. உலக அளவுல இது வந்து 2000 இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியால இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து கணக்கெடுக்க போறாங்க. அதாவது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அடுத்து பண்ண போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இந்த சர்வே வந்து பண்ண போறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நியூஸ். இன்னைக்கு நியூஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அடுத்து வந்து வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா தேர்ஸ்டே தான் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து 2 நாள் வந்து ஊருக்கு போற மாதிரி டிராவலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சண்டே வந்து தீபாவளி இருக்கு, மண்டே வந்து நியூஸ் பேப்பர் வராது அப்படிங்கறதுனால நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து டியூஸ்டே தான் இருக்கும். டியூஸ்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 நாளைக்கு இம்பார்ட்டன்டான எடிட்டோரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். முடிஞ்சா வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லாட்டினா தேர்ஸ்டே மார்னிங் 7 o'clock வந்து அந்த 3 வீடியோஸையும் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.